होते हैं वो हमको भली भांति पता है। अरुल जी ऐसे गांव से थे जिसका नाम नहीं था, जो कुविख्यात था, जिसके सामने बहुत सारी समस्याएं थे। वो खुद ऐसी समुदाय से हैं, वो खुद बहुत ही कठिन परिस्थिति से गुजरे हैं, लेकिन सामाजिक कार्य की तरफ उनको, उनके मन में सिर्फ एक बात थी कि मेरे गांव की जो ये गलत प्रसिद्धि हुई है, इसको मिटाना है, इस गांव को अच्छे मार्ग पे लेकर आना। इस जज्बे के साथ उन्होंने इलेक्शन लड़ा, और ये जो पहला इलेक्शन उन्होंने लड़ा वो हार गए थे। लेकिन उसके बाद 2019 में इन्होंने जब इलेक्शन लड़ा, ये जीते। तो आज इनसे सबसे पहला सवाल तो ये पूछते हैं कि एक बार अपने उस समुदाय में, उस गांव में, जहां पे ये बहुमत नहीं ले पाए, हार, चुनाव में हार गए, उन्होंने क्या किया उस दौरान कि आगे के आने वाले इलेक्शन में ये जीते, और इन्हीं के गांव के लोगों ने, जिन्होंने पहले इन्होंने नहीं चुना था, उन्होंने इनको अपने लीडर के तौर पे, सरपंच के तौर पे चुना। तो इनका सबसे पहला हमारा सवाल ये है कि वो प्रक्रिया क्या रही कि आपने किस तरीके से गांव का, पंचायत का एक समर्थन प्राप्त किया, क्या किया आपने? Thank you, Jyoti. I think it's a wonderful introduction. அருள் ராஜேஷ், ரொம்ப ரொம்ப வணக்கம் உங்களுக்கு. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்றீங்க. நம்ம நேஷனல் வணக்கம். எல்லாரும் உங்களை பத்தி எல்லாம் இப்போ ஃபுல்லா தமிழ்நாட்டுல உங்களை பத்தி எல்லாரும் தெரியும். பட் ஜோதி மேடம் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்களே ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல வந்தீங்க. ஓகே, நீங்க உங்க திங்கிங் ரொம்ப ஹை திங்கிங், பேக்வர்ட் காஸ்ட் சொல்லலாம், இது சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்க கிராமத்துக்கு இந்த ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கெட்ட பேரு, இந்த மாதிரி இந்த ஆல்கஹால் எல்லாம் இருக்கு, எல்லாம் இது, அந்த ரெப்யூட்டேஷன் சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க முன்னாடி வந்தீங்க. ஆனாலும் நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வரும்போது நீங்க தோத்து போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி மக்கள் எல்லாம் உங்க சைட்ல கொண்டு வந்துட்டு, எப்படி அந்த சேஞ்ச் எப்படி கொண்டு வந்துட்டீங்க? எப்படி பஞ்சாயத்து இருங்க, நிறைய பேர் ஃபார்வர்ட் காஸ்ட் நிறைய பேர், நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும், எல்லாம் அவங்க ஒற்றுமை இருக்காது. அவங்க எல்லாம் நீங்க எப்படி ஒன்னாலும் யூனிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணீங்க? எப்படி அக்செப்டன்ஸ், how did you gain the acceptance? அதான் அது அக்செப்டன்ஸ் எப்படி கெயின் பண்ணிட்டு அடுத்த வாட்டி எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சிட்டீங்க? அந்த எக்ஸசைஸ், அந்த ஃபுல் அந்த ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, பிரீஃபா சொல்லிடுங்க. ஐயா, கொஞ்சம் உங்க முதல் பயணத்துக்கு காரணத்தையும் கொஞ்சம் லைட்டா விளக்கிடுங்க, அப்பதான் மக்களுக்கு கான்டெக்ட் புரியும். அதுல இருந்து எப்படி வின் பண்ணீங்கன்றதையும் சொல்லிடுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாட்டில் இருக்க முத்துக்காப்பட்டி ஊராட்சி மன்றத்தின் தலைவர். என்னோட பேர் அருள் ராஜேஷ். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம மிஷன் சம்பிரதிக்கு, இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல்ல என்னை பரிந்துரை செய்த அண்ணா ஸ்ரீதர் அண்ணன் அவர்களும் ஐயா ராம்பப்பா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப என்னுடைய அறிமுக உரைய அம்மா அவர்களும் சொன்னாங்க, ஐயா அவர்களும் சொன்னாங்க. அதுதான் இப்ப உண்மை. அதாவது இப்போ ஒரு பின்தங்கின பகுதியில் இருந்து நம்ம ஒரு பின்தங்கின மகனா நம்ம முன்னாடி வர்றப்ப சில இடையூறுகள் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குமோ, நம்ம பாரத தேசத்துல அந்த மாதிரி பகுதியில இருந்து யார் முன்னாடி வர்றதுக்கு என்ன இடையூறோ அது எனக்கு இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி சமயத்துல இப்ப எனக்கு இந்த பகுதியில இருக்கோம் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு பெருமையா இருந்தாலும் கூட, ஆனா வெளியூரை பாக்குறப்ப அப்ப இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிட்டு இருந்த ஒரு பேங்க்ல லோன் கொடுத்தா ஒரு பிளாக் ஸ்பாட்ல இருக்கிற இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு இணக்கமான, பிற சமுதாயத்துக்கு இணக்கமான சூழ்நிலை இல்லாத ஒரு சமுதாயத்துல இருந்து முன்னாடி வர்றப்ப நமக்கு தொடர்புங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரி, இது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து இது நான் ஒரு அனுபவிச்சுட்டு வந்த ஒரு இதுதான். இன்னார் மகன் இன்னாரு ஆளு இப்படிங்கிற பார்வையில சமுதாயத்தில் இருக்கும் இல்லைங்களா. இப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கும் அந்த ஒரு சூழ்நிலையை நானும் ஃபேஸ் பண்ணேன். இப்ப இதுல இருந்து எனக்கு தனியா அடையாளம் படுத்தப்பட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது 20 பேர் இருந்தாலும் 50 பேர் இருந்தாலும் நம்ம ஏதோ தனியா யாராவது நம்மளை சுத்தி பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எப்பயுமே இருக்கும். அது என்னன்னா, அது எங்க பின்பலம், குடும்பத்தோட பின்பலம், எங்க ஊரோட பின்பலம், அதை பொறுத்துதான். இருந்தாலும் இது அடுத்த தலைமுறை இப்படியே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் நமக்கு நம்ம அரசியல களம் காணணும், நம்ம ஊரையும் சரியான ஒரு பாத்தி கொண்டு போகணும், நம்மளும் இந்த பகுதியில இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லா மக்களுக்கும், சமுதாயத்துக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. இப்ப அதுல ஒரு தேடல் தான் எனக்கு அரசியல். எனக்கு படிப்பு நமக்கு சுமாராக தான் வரும் அப்படிங்கிறதுனால நமக்கு இது அடுத்த வழி நமக்கு அரசியல் தான்.
அரசியல் அப்படி ஈஸியா இருந்துச்சுன்னா அப்படி இருக்காது. நம்மளை வந்து எல்லாம் ஏத்துக்கணும், ஏத்துக்கூடிய சூழ்நிலை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம நிறைய மெனக்கிடணும். ஒரு சாதாரண ஒரு பேக்வர்டு கிளாஸ்ல இருந்து வரவங்களுக்கு இன்னைக்கு அவ்வளவு பாடுபடுறப்ப என்ன மாதிரி பின்னாடி இருந்து வரவங்க ரொம்பவும் மெனக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு நோக்கம் தான் நமக்கு அரசியல்ல வந்து உள்ள வர்றதுக்கு உண்டான வேட்கையை நம்ம உண்டான பிறகு அதுக்கேற்ற மாதிரி என்னால சின்ன சின்ன முடிஞ்ச நல்ல காரியங்களை சின்ன சின்ன ஒரு சர்வீஸ் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அதன் பேர்ல 2005 வந்து அரசியலுக்குள்ள வந்தோம். கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன மாதிரி ஒரு பின்தங்கின பகுதி மக்கள் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து எல்லா ஏரியாக்குள்ள அவ்வளவு ஈஸியா போயிட முடியாது. அப்ப என்ன ஆனா இந்த பள்ளிக்கூடம் இது மாதிரி இந்த 100 நாள் திட்டம் இது மாதிரி வந்து பொது வழியில தான் எங்க பயணத்தை வந்து துவக்க முடியும். அந்த இடத்துல தான் எங்களோட பத்தி எங்க கேரக்டரை நிரூபிக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு ஃபீல்டு வந்து ஒன்று தான் இருக்கு. அது மாதிரி நான் வந்து தேர்ந்தெடுத்த வழி தான் பள்ளிக்கூடங்கள். எனது ஏரியாவில் இருக்க பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாத்துக்கும் வருஷம் கண்டா ஏதாவது பிள்ளைங்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்தை நான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது என் நடத்தை காட்டுன்னு நான் வந்து ஒரு நம்பிக்கையில இருந்தேன். அதன் பேர்ல 2011 ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டிட்டேன். அப்பயும் தோல்விதான் இது பண்ணேன். அந்த தோல்வி எனக்கு இன்னும் கொஞ்சம் வேகத்தை உருவாக்குனுச்சு. மேற்கொண்டு நம்ம என்ன இதுக்கு முன்னாடி என்ன பண்ணமோ அது இல்லாம கூடுதலா பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சில பப்ளிக் சர்வீஸ்ல தான் இறங்கி பண்ணோம். அதன் பேர்ல 2019 நடந்த இந்த எலெக்ஷன்ல நம்ம வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன். வந்தப்ப இந்த எலெக்ஷனும் கொஞ்சம் ரொம்ப சிரமமா இருந்தாலும் கூட ஆனா அன்னைய காலகட்டத்தில் காட்டிலும் இன்னைக்கு தேதி வந்து இன்னைக்கு நம்மளை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு, அதுக்கு உண்டான எனக்கு களம் அமைஞ்சது, அதனால எனக்கு ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை இந்த களம் இன்னைக்கு கிடைக்காம போயிருந்தா நான் இன்னும் வந்து அந்த ஊர்ல இருந்து வரவங்க அப்படிதான் இருப்பாங்கிற ஒரு இதுலயே இருந்திருக்கும். நம்ம அதை இன்னைக்கு உடைச்ச ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலியமா சில விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன். அறிமுக உரைங்க தான். நீங்க உங்க கேள்விக்கு நான் அடுத்த கட்ட நகர்வுல கொண்டு போறேன். Okay, so Sridhar, I'll say it in Hindi. And, yeah, you can directly translate. If I'm missing out anything, please add it. Okay, please add other points. तो अरुल राजेश, सबसे पहले मिशन समृद्धि को बहुत धन्यवाद प्रकट करते हुए बोल रहे हैं कि ये अपॉर्चुनिटी के लिए बहुत धन्यवाद। और इनका जो चाइल्डहुड से ही इनका एक आइडिया था कि कुछ करना है, क्योंकि उनका जो सोसाइटी से आए हैं और वो बहुत बैकवर्ड कास्ट से आए हैं और जो एक्सप्लॉयटेशन हो रहा था वो देख रहे थे कि कैसे एक्सप्लॉयटेशन हो रहा था उनके गांव में। और जब वो छोटे थे, एक कुछ करने के लिए, कुछ उनके सोसाइटी को, उनके गांव को बदलने के लिए उनका मन में ये था कुछ करना है। और उनको ये लगा कि बहुत कठिन कार्य है, क्योंकि एक्सेप्टेबिलिटी भी है और पंचायत में हर जगह को उनका जाने को भी मना कर देते थे, क्योंकि जो दलित लोग हैं तमिलनाडु में ये कॉन्सेप्ट है कॉलोनी जैसे है, वहां पर ही रहना है। तो आप जैसे अन्य परिवार, अन्य कास्ट जहां पर रहते हैं वहां पर आपको काम करने के लिए भी मना करते थे, एंट्री नहीं देते थे। लेकिन ये धीरे धीरे ये पहले इन्होंने क्या किया, जब पहले वार्ड काउंसलर के इलेक्शन को भी खड़ा करके तो वो हार गए थे, लेकिन इन्होंने क्या किया कि बच्चों को पढ़ाने शुरू कर दिया। जो स्कूल के बच्चे हैं और वहां पर बच्चों को पढ़ाने से स्कूल में उनको थोड़ा क्रेडिबिलिटी मिलने लगा। फिर भी इतना आसान नहीं था, लोगों के एक्सेप्टेंस नहीं था, क्योंकि ये जो शराब का बिजनेस है ये तो बहुत वेस्टेड इंटरेस्ट हैं। जो लोग बहुत सारे बैंक लोन लेते हैं इसको खड़े करने के लिए, तो आसानी से इसको वो चांस नहीं देंगे कि उसको बंद करना है। तो इट वॉज अ वेरी अपहिल बैटल, बट लेकिन इनका बहुत परसिवियरेंस, इन्होंने बहुत धीरे धीरे काम करते करते ये कभी गिव अप नहीं किए थे, क्योंकि उनको ये हमेशा उनका ड्रीम था कि मुझे कुछ करना है, मेरे गांव को कुछ ऐसा जो नाम लाना है मुझे। और वो करने के लिए इन्होंने बहुत सारी कठिनाइयां इन्होंने फेस किए हैं फ्रॉम अदर कास्ट, अदर कम्युनिटीज, बट वो सबको इकट्ठा करके लोगों को विश्वास जीतने के बाद फाइनली उसको एक मौका मिला, इलेक्शन जीतने के बाद जीत गए। और आज उनको रिफ्लेक्ट करते हुए बोल रहे हैं कि मुझे बहुत गर्व है कि मैं अभी भी जो छोटा सा एफर्ट्स किया हूं, लेकिन वो ये अपॉर्चुनिटी के लिए बहुत बहुत शुक्रिया अदा करते हैं। और कम्युनिटीज के he is not feeling any pain or he is not feeling any anti feelings, कुछ नहीं है। सारे लोगों को इकट्ठा करके उनको एक साथ आगे ले चलने का उनका एक विश्वास है और वो करके दिखाएंगे, और वो करते जा रहे हैं, करते दिखा रहे हैं। और अच्छा सा अभी लोगों से ये भी अप्रूवल मिल रहा है, एक्सेप्टेंस मिल रहा है।
और जैसे पहले बता रहे थे कि वो पढ़ाई में एवरेज स्टूडेंट थे, तो उनको लेकिन पढ़ाई से ज्यादा उनको लोगों को सर्व करना उनका बहुत बहुत अच्छा लग रहा था छोटे एज से. सो दिस इज व्हाट हिज लाइफ जर्नी हैज बीन. और वो बोल रहे हैं कि जो भी आपको क्वेश्चंस हैं, he'll be more than happy to answer it taking forward. Good, Ram. You have covered everything. तो इसी से जुड़ा हुआ प्रश्न है राम, आगे का अरुल जी के लिए कि समाज सेवा तो ये पहले भी कर रहे थे, है ना? करेक्ट. ये इन्होंने सोशल वर्क की पढ़ाई भी की है, तो इनको क्यों लगा कि सरपंच बनने से वो ज्यादा अच्छा काम कर पाएंगे? सोशल वर्क तो वैसे भी हो रहा था, तो फिर वही क्यों नहीं कंटिन्यू किया? इलेक्शन क्यों लड़ने के लिए गए? तो ஜோதி மேடம் என்ன கேக்குறாங்கன்னா, அருள், நீங்க முன்னாடில இருந்து சோஷியல் ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க, பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கெல்லாம் நீங்க படிச்சீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனாலும் அப்படியே கண்டினியூ பண்ணல. சோஷியல் ஒர்க் ஒரு சோஷியல் ஒர்க்கரா கண்டினியூ பண்ணிட்டு மாற்றம், நம்ம கம்யூனிட்டில மாற்றம், என்ன மாற்றம் கொண்டு வரணும் பண்ணலாம். ஆனால் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இல்ல நான் வந்து பஞ்சாயத்துல வந்துட்டு அரசியல வந்துட்டு அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் ஆயிட்டு அப்படிதான் பண்ணானா எனக்கு ஒரு பண்றதுக்கு ஒரு அந்த 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 ரூட்ல நீங்க போனீங்க. ஏன் அந்த ரூட்? ஏன் அரசியல்? ஏன் அந்த ரூட்? ஏன் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிட்டு அப்படி ஏன் சோஷியல் ஒர்க்கர் ஆகி அப்படியே பண்ணிட்டு மாற்றம் கொண்டு வராம ஏன் அரசியல்ல இறங்குறீங்க? அதான் கொஸ்டின். சொல்லுங்க. சோசியல் ஒர்க்கரா வந்து யார் வேணா பண்ணலாம், அது வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடுறதுக்கு இல்லை. ஆனா இப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்ற மாதிரி பின்தங்கின மக்களை முன்னேற்றத்துக்கு தான் அந்த ரிசர்வேஷன், அந்த ஒரு அந்த கோட்டா, அந்த ரிசர்வேஷன் ஃபார்முலா வந்து அம்பேத்கர் வந்து உருவாக்குனாரு. அம்பேத்கர், காந்தி, நேரு எல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க. இப்ப நீங்க சொல்ற சோசியல் ஒர்க்கர் யார் வேணா பண்ணலாம். ஆனா ஒரு நபர் அந்த எஸ்சி கோட்டாவுக்குள்ள வந்து தன்னை யாரும் நிரூபிக்கிறது, அப்படி ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் பெரிய சேலஞ்ச். அதுல ஒரு பின்தங்கின ஒரு நபர் வந்து என்ன தன்னால முடியும் அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய ஒரு சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்ணி நாங்க வந்து உள்ள வரோம் இல்லைங்களா. அந்த ஒரு இதை வந்து நீங்க சாதாரண சோசியல் ஒர்க்கரோட நீங்க கம்பேர் பண்ணிட முடியாது. ஏன்னா இது வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு இது சரி, இல்ல நடக்கிற தலைமுறைக்கும் சரி, நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்கால தலைமுறைக்கும் சரி, இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அதாவது இதனால் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளா வந்து நம்ம இந்தியாவோட பாரம்பரிய தொட்டு ஆட்சி, ஆளுகிற வர்க்கம் அப்படி எல்லாம் பேசி பேசி அதுல இருந்து ஒருத்தர் பதவியை வந்து தன்னோட பங்களிப்பு கொடுக்கறதுக்கும், கிட்டத்தட்ட 200-300 வருஷமா எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம பின்தங்க நிலையில இருந்து நாங்க இப்பதான் முதப்படி ஏறி வைக்கிறதுக்கும், இந்த ஒரு வேறுபாட்டை காட்டுறதுக்கு இதை விட்டா வேற எந்த வழி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இது சாதாரண சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு போர்வையில இது பண்ண முடியுங்களா? அது முடியாது. 300 வருஷமா இருக்கவங்க பின்னாடி இருந்து 300 வருஷமா ஆட்சியில் இருக்கவங்க இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறதுக்கும், பின்தங்க நிலைமையில நாங்க வந்து பஞ்சாயத்து தலைவராக நிக்கிறதுக்கும், அப்ப எங்களாலையும் முடியுங்கிற ப்ரூஃப் பண்றதுக்கு இந்த அரசியலை விட்டா வேற என்ன எங்களுக்கு சோர்ஸ் இருக்கு? அப்படிங்கிற முறையில வந்து நான் வந்து இந்த விஷயத்த பொலிட்டிக்கல், அதாவது அரசியல நான் இந்த பார்வையில் தான் பாக்குறேன், அப்படிதான் உள்ள வரேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நான் ட்ரை பண்றேன். நீங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க நான் ஹிந்தில சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். சரியா? ஓகே. நான் தமிழ்ல எப்படி பேசுவேன் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, கோச்சுக்காதீங்க. சரியா? அண்ணா பரவாயில்லை, ரொம்ப நன்றி. மேனேஜ் பண்றோம். ஓகே, உங்களுக்கு புரியுது, அதான் பெரிய விஷயம். सो ज्योति जी, ये जो बोल रहे हैं बहुत गंभीर विषय पर, इन्होंने अभी एक बहुत ऐसा विषय पर इन्होंने हमारे सारे कलेक्टिव कॉन्शियसनेस को फोकस करना चाहते हैं. ये बोल रहे हैं कि ही इज नॉट बिलिटलिंग सोशल वर्क. जो सोशल वर्कर है, जो काम कर रहे हैं, ये अच्छा है, ये ठीक है, लेकिन ये बात भी है, हमारे समाज में जितने भी हमारे जो कम्युनिटीज को पर शोषण किए जा रहे हैं, कास्ट के आधार पर हम जितने भी लोगों को हम दबाकर रखे हैं, पिछले 10 साल हो या 50 साल हो या 300 साल से जो हमारे ऑन द बेसिस ऑफ कास्ट जो एक्सप्लॉयटेशन हुआ है, हमारे कॉन्स्टिट्यूशन में लिखा है. अंबेडकर जी ने, गांधी जी ने हमें राइट्स दिए हैं फॉर द बैकवर्ड कास्ट एंड फॉर द दलित्स टू कम फॉरवर्ड. राइट्स दिए हैं, कॉन्स्टिट्यूशन में है, रिजर्वेशन भी है पंचायत में हमें दिखाने के लिए, करने के लिए. लेकिन अगर कुछ चेंज लाना है, अगर हमारे एग्जिस्टिंग युवाओं को करंट जनरेशन में दिखाना है, तो आगे आना है पॉलिटिक्स में, गवर्नमेंट में एक रिस्पॉन्सिबिलिटी, एक लीडरशिप का रोल लेना ही है. क्योंकि नॉट ओनली कि आज के जनरेशन के लोगों को बताना है, दिखाना है, लेकिन आगे वाले पीढ़ियों को भी ये साबित करके दिखाना है कि हम लोग कोई कमी नहीं है, हमें हमारा राइट्स हैं. हम कब तक हमें बंद करके, हमारे आवाज को बंद करके रखाएंगे? हमारे राइट्स हैं, हम वी हैव टू
exercise the equality and the liberty that has been vested upon us. Constitution में है, okay? So what better way? और ये बता रहे कि और कोई अच्छा रास्ता है दिखाई मुझे कि अगर मुझे लीडरशिप गवर्नमेंट में गवर्नेंस करने के लिए मुझे जो कोटा है, लेकिन अगर वो कोटा को मैं अगर इस्तेमाल नहीं कर पाऊंगा और मैं एक अच्छे नागरिक, एक अच्छे लीडर नहीं बन पाऊंगा, एंड व्हाट अबाउट अपलिफ्टिंग माय ओन पीपल? तो अंबेडकर जो सोच रहे थे और हमारे जो कम्युनिटीज को, बैकवर्ड कम्युनिटीज को, जो व्हाट एवर बी द रीजंस, हम एक्टिविस्ट मोड पर नहीं जा रहे हैं, लेकिन जो एक्सप्लॉयटेशन हुआ है कि उनको एक आवाज देना है, और वो आवाज देने के लिए और कोई अच्छा रास्ता है क्या? तो यही अरुल राजेश बहुत सुंदर तरीके से बताए हैं और दिखा रहे हैं कम्युनिटीज को कि हम जीतेंगे, हम करेंगे, और हमारे जो राइट्स हैं कोई हमारे अधिकार को नहीं छीन सकते हैं, और हमारे राइट्स को हम एस्टैब्लिश करेंगे। ज्योति, यू आर ऑन म्यूट। ये तो अरुल जी की बातों से एकदम क्लियर हो रहा है कि हमारा ये जो पंचायती राज व्यवस्था है, इसने इतनी ताकत दी है हर एक समाज को, स्त्रियों को, कि वो सामने आए और उनके मुद्दे उठा सकें और ले सकें, और जिसका पूरेपूर आई थिंक पूरा उन्होंने फायदा उठाया है अरुल जी ने, और वो अपने गांव में अपना बदलाव ला के रखे। बहुत ही बढ़िया बात हो रही है यहाँ पे। इसी से लग के आगे की बात, अरुल जी आपसे बात हो रही थी, ये भेदभाव वाली जो चीजें हैं ये हमारे समाज में हैं, आज भी हैं, कब तक चलेंगी पता नहीं। मतलब कई बार लगता है कि बहुत सुधार हुआ है, लेकिन अभी हमको बहुत आगे जाना है जहां तक ये भेदभाव की बातें हैं इनको लेके। तो ये सब भेदभाव रहते हुए फिर दूसरा गांव का अलग पॉलिटिक्स भी होता है। इन सब चीजों को लेके ग्राम सभा में जो हमें उपस्थिति चाहिए, कोरम चाहिए, वो कई बार मिलता नहीं है, ज्यादातर मिलता नहीं है। और जब तक गांव के लोग, पूरा गांव जब हम अपने विकास में शामिल नहीं होगा, ग्राम सभा में नहीं आएगा, तो कैसे हम काम आगे करेंगे? तो आपने ये जो आपके गांव का मुद्दा था कि सारे समुदायों को एक साथ लेकर आना, और उसके पीछे फिर से ये बूट लेगिंग वाला, जो क्योंकि शराब बनाने वाली ये जो समुदाय था उसको तो और भी नीचे तरीके से देखा जाता है हमारे व्यवस्था में, तो ऐसे लोगों को भी ग्राम सभा में लेकर आना, ये लोग भी बैठे हैं, ये लोग भी बातें कर रहे हैं, ये आपने कैसे हासिल किया, कैसे हुआ आपके गांव में ये? तो அருளையா மேம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நம்ம சொசைட்டில வந்து இந்த காஸ்ட், இந்த பெரிய குலம், ஜாதி, இந்த ஜாதி மொத்தம் எல்லாம் இருந்தது, இருக்கும், இருக்க போறது. ஓகே, நம்ம என்ன பண்ணாலும் நம்ம எஃபர்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம், ஆனா இருக்கும் இந்த மாதிரி சேலஞ்ச் இருக்கும். ஆனாலும் நீங்க கிராம சபா, எப்படி நீங்க கிராம சபால இந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க, இந்த யார் இந்த ஆல்கஹால் பண்றது அவங்க கூட இருக்காங்க, எல்லாருமே ஒற்றுமையா எப்படி எல்லாமே கிராம சபால கொண்டு வந்துட்டு அவங்களோட ஒரு கன்சென்சஸா எல்லாருமே அக்ரி பண்ணிட்டு ஒற்றுமையா யூனிட்டியா இந்த நம்ம பஞ்சாயத்துக்கு முன்னேற்றக்காக நம்ம எல்லாம் உழைக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. எப்படி அனைத்து சமுதாயத்தையும் இணக்கமா கொண்டு வந்தீங்க, அண்ட் உங்களோட இந்த கிராம சபையில நீங்க நடத்தின அந்த போராட்டங்கள் அதையும் ஆட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இல்ல, இப்ப எந்த ஒரு களமுங்க நம்மளை யாரும் நிரூபிக்கிற வரைக்கும் தான் கஷ்டமா இருக்கும். நம்ம யாரும் நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து சமூகம் வந்து கை கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்கும். அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, சமூகம் கை கொடுக்க தயாரா தான் இருக்கும். அது மாதிரி இப்ப குடிக்காரங்க சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள், இது மாதிரி மதுப்பிரியர், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, சில காழ்ப்புணர்ச்சி இருக்கவங்க இருக்காங்க. அது இருக்கணும், ஏன்னா அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நவறதுக்கு நம்ம ஒரு டானிக்கா தான் நம்ம அதை பாக்குறோமே தவிர, கிராம சபைன்னா அப்படி இருக்கணும் தான் விஷயம். ஏன்னா அப்படி இன்னைக்கு இருக்குதானா இல்ல. இன்னைக்கு முத்துக்காப்பட்டியில வந்து சண்டை சச்சரவு கிராம சபை நடந்தா கூட எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், இது மாதிரி வேற இங்கே நடக்கலன்ட்டு. ஏன்னா இப்ப மத்த பக்கம் வந்து குறைவு, அதாவது கோரம் வந்து ஒழுங்கா வந்து ஃபுல் பண்ணி நடத்துறாங்களா அப்படிங்கறதே டவுட்டா இருக்கு. இப்ப நம்ம முத்துக்காப்பட்டி ஊராட்சி வந்து தமிழ்நாட்டுல அநேகமா இது வரைக்கும் எங்களோட பயணிச்ச சக தலைவர்கள் மத்தியில நான் மட்டும்தான் வந்து 3 வாட்டி கிராம சபை நிறுத்தின ஒரு தலைவரை நான் தான் இருக்கு. அதே மாதிரி இருக்கிற சட்டத்தை பின்பற்றி மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டுதான் கிராம சபை கூட்டணுங்கிற விதியை, அப்படிங்கிற அந்த நடைமுறையை தவிர்த்து
நம்ம தெரிவிச்சா போதும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 7 முழு நாட்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சா போதும், ரிஜிஸ்டர் தபால் அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லி 2 கிராம சபை நடத்துறது நானா தான் இருக்கும். அதனால இது சம்பந்தமான புரிதல் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு செல்லிட்டு தான் இருக்கோம். அதனாலதான் இப்ப எல்லா பஞ்சாயத்து தலைவர்களும் ஃபார்ம் 30 தன்னுடைய மாதாந்திர வருட செலவுகளை வந்து பொதுவெளியில வச்சுட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு நீ கூட்டம் கம்மியா இருந்தா பரவாயில்லன்னு வேண்டிட்டு இருக்க காலகட்டத்துல நம்ம நீங்க வந்தாதான் நாங்க வந்து கிராம சபை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வச்சு வர வச்சு பாக்குறோம். அப்படி இல்லாட்டி நடத்த மாட்டோம், அப்படி இல்லாட்டி எந்த பணியும் எல்லா பணியும் முடங்கும் அப்படிங்கிற புரிதலை வந்து மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாம ஒவ்வொரு 100 நாள் திட்டத்துல ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து சட்டம் சொல்றபடி வந்து 100 நாள் திட்டம் விண்ணப்பம் படிவத்துல வந்து வேலை வேணும்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கறவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது தான் சட்டம் சொல்லுது. ஆனா நடைமுறையில் இல்லை. நான் அந்த நடைமுறை எங்க கொண்டு கிராம சபை கொண்டு வந்துட்டேன். அரசு மறந்த நடைமுறையில இல்லாத ஒரு விஷயத்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடத்துறத காட்டிலும் வருஷத்துக்கு இந்த 6 கிராம சபைக்கு மக்கள் வந்தாதான் வந்து விண்ணப்பம் படிவம் மூலியமா எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டாதான் வேலை அப்படிங்கிற முறைய கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஏன்னா கிராம சபையுடைய அருமை வந்து அப்பதான் மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிற நோக்கம் தான். இன்னைக்கு ஒவ்வொரு கிராம சபைக்கும் 1000 பேருக்கு கம்மி இல்லாம 1000, 1500, 1500 பேர்னு கம்மி இல்லாம இன்னைக்கு வந்து வருகை புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது மூலியமா கட்டாயப்படுத்தி கணக்கை பாருங்கன்னு சொல்றோம். இருக்கு நிலவர நிதி நிலைமையை சொல்றோம். ஓகேவா போயிட்டு இருக்குண்ணே. அநேகமா இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல அதிகபட்சமா கிராம சபையில கூட்டம் கூடுறது முத்துக்காப்பிட்டியா இருக்கும். அதுல மாற்றமே இல்லை. அதே மாதிரி 3 வாட்டி நீத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவப்பேரும் முத்துக்காப்பிட்டிக்கா தான் இருக்கும். ब्यूटीफुल ब्यूटीफुल। तो अरुल जी ये बोल रहे हैं कि जितने भी कठिनाइयां हो सकते हैं, लेकिन खुद पर अगर विश्वास हो और अगर एक बार लोगों को इनका इंटेंशंस पता चले कि ये छोड़ेंगे नहीं, ये करके दिखाएंगे, तो एक बार इनका आइडेंटिटी एस्टैब्लिश होने के बाद लोगों पर भी धीरे धीरे विश्वास आ जाता है और इनके बात मानने लगे। पहली बात ये है। दूसरी बात यह है कि इनका जो ग्राम सभा पर विश्वास है कि ग्राम सभा इकट्ठा आना है, अगर इकट्ठा नहीं आएंगे, कोरम नहीं होंगे तो ग्राम सभा को कंडक्ट नहीं करेंगे। तो ये भी बता रहे हैं कि मुतुकापट्टी 3 बार अखबार में ये भी छापा हुआ है कि ये एक ही ग्राम पंचायत है तमिलनाडु में जहां पर ग्राम सभा नहीं हुआ है। क्योंकि जहां पर ग्राम सभा होते हैं, नाम के वास्ते ग्राम सभा हो जाते हैं, कोरम के बिना आ जाते हैं, हाँ हो गया बोलते हैं, लेकिन ये यहाँ पर अगर कोरम नहीं है तो नहीं करेंगे ग्राम सभा। तो इनका वो स्टबर्न एडमेंट थे। लेकिन ग्राम सभा को लाने के लिए इन्होंने जो मार्ग उठाए, जो इन्होंने किए हैं, वो भी बहुत अच्छे, गंभीर, बहुत मतलब बताने के विषय है। अच्छा, ये बोल रहे हैं कि हर ट्यूसडे को या जो जॉब कार्ड्स हैं, जिनको नौकरी चाहिए, उनका जो एक लिस्ट बनाते हैं और उनको जॉब्स को मैचिंग करने के लिए ये करते हैं। इन्होंने वो प्रैक्टिस को बंद कर दिया है। इसके अगर जॉब्स के बारे में बात करना है तो ये ग्राम सभा में बात करेंगे। ऐसा नहीं कि ये साल में जो 4 ग्राम सभा होंगे, नहीं, यहाँ पर रेगुलर ग्राम सभा होंगे। जो रियल इश्यूज हैं, जो नौकरी का इशू है या जॉब कार्ड या जॉब पोस्ट या जॉब एंटाइटलमेंट का है, वो ग्राम सभा में बात करेंगे। और आपका जो भी, ये एक एग्जाम्पल, उदाहरण है, जो भी आपके सामाजिक जो कार्य करना है, अगर आपके गांव में इंफ्रास्ट्रक्चर लाना है या स्कूल, जो भी अच्छे विषय हैं, उनको अगर डिस्कस करना है तो हम बाहर नहीं करेंगे, ग्राम सभा में करेंगे। इन्होंने हर रोज लोगों को बता के और ये लोगों के साथ रहे हैं। जो इनका पॉपुलैरिटी है लोगों के बीच में काम करते हुए, तो लोग इनको विश्वास करने के लिए कि अच्छा हमें कुछ आना है गांव में तो हमें ग्राम सभा में पार्टिसिपेट करना है, ग्राम सभा में ये विषय को लाना ही है। तो ये करने के बाद अभी इनके ग्राम सभा में 1500 पीपल रेगुलरली कम फॉर द ग्राम सभा। ये जो एक रिकॉर्ड है तमिलनाडु पंचायत में, इतने कोरम कभी कोई भी ग्राम पंचायत में, इतना ग्राम सभा नहीं, इतने लोग नहीं आते हैं। तो ये एक रिकॉर्ड है। और ये बोल रहे हैं कि अच्छा रिकॉर्ड भी है, बुरा रिकॉर्ड भी है। अच्छा रिकॉर्ड, लोग आते हैं, लेकिन जब नहीं हुए थे इन्होंने ग्राम सभा को बंद कर दिया। मतलब ग्राम सभा को कोरम नहीं था तो इन्होंने ग्राम सभा को कभी चलाए नहीं थे। he didn't run the ग्राम सभा, but now the ग्राम सभा is running, बहुत अच्छे ढंग से चल रहा है, लोगों के साथ है, लोगों इन पर विश्वास करते हैं और वो चेंज अभी ये ला चुके हैं। Ram, one more thing. He also said that usually the mandate to conduct the Gram Sabha comes from the collectorates, respective collectorates. Yes. He